வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருள்மிகு வீரட்டனேஸ்வரர் திருக்கோவில். மூலவர் வீரட்டனேஸ்வரர், தட்சபுரீஸ்வரர், உற்சவர் சம்ஹாரமூர்த்தி, அம்மன் இளம் கொம்பனையாள் பாலாம்பிகை, தலவிருச்சம், பலாமரம், வில்வம், தீர்த்தம், உத்திரவேதி. புராணப் பெயர் திருப்பரியலூர், ஊர் கீழப்பரசலூர், மாவட்டம் மயிலாடுதுறை. தல வரலாறு. திருப்பரியலூர் சிவபெருமானின் அட்டவீரட்ட தலங்களில் ஒன்று. மற்றவை கண்டியூர், திருக்கோவலூர், திரு அதிகை, திருவிற்குடி, வழுவூர், குறுக்கை, திருக்கடவூர் ஆகியவை. சிவபெருமானை மதிக்காமல் தட்சன் நடத்திய யாகத்தையும் தட்சனையும் அளித்த தலம் ஆகும். சிவபெருமானின் மனைவியான தாட்சாயினியின் தந்தை தட்சன் மிக சிறந்த சிவபக்தன். அவனுக்கு வரம் அளித்த சிவன் என்றும் கூட மதியாமல் அவருக்குரிய அவிர்வாகத்தையும் தான் நடத்தும் யாகத்தில் தராமல் ஆணவத்துடன் நடந்து கொண்டான் தட்சன். தட்சன் நடத்தும் யாகத்திற்கு தாட்சாயினி செல்ல ஈசன் அனுமதி கொடுக்கவில்லை. இருந்தும் யாகத்திற்கு சென்ற தாட்சாயினியை மகள் என்றும் பாராமல் அவமரியாதை செய்தான் தட்சன். திரும்பிச் சென்று ஈசனை பார்க்க மனம் வராத தாட்சாயினியாக குண்டத்தில் கொழுந்து விட்டு எரியும் தீயில் வீழ்ந்து தன்னை மாய்த்து கொண்டாள். கோபமுற்ற ஈசன் வீரபத்திரரை அனுப்பி தட்சன் நடத்தும் யாகத்தை அழித்ததுடன் தட்சன் தலையை கொய்து அவனை தண்டித்த தலம் திருப்பரியலூர். தன்னை மதிக்காமல் தட்சன் நடத்திய அந்த யாகத்தில் கலந்து கொண்ட தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் தண்டித்தார். அப்போது சூரியனின் பல் உடைந்தது. இதனால் தான் இத்தலத்தில் சூரியன் தனி சன்னதியில் வீற்றிருந்து சிவனை தினமும் வணங்கி வருகிறார். எனவே இத்தலம் நவகிரகங்களுக்கு என்று தனி சன்னதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். இங்கு கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள இறைவன் வீரட்டனேஸ்வரர், தட்சபுரீஸ்வரர் எனவும் இறைவி இளங்கொம்பனையாள் எனவும் அழைக்கப்படுகின்றனர். ஞானசம்பந்த பெருமான் இத்தலத்தை போற்றி பாடியுள்ளார். தலலாளி நின்றான் இளம் கொம்பனையிலோடு இணைந்தும் பிழைந்தும் விளங்கும் திருப்பரியில் வீரட்டத்தானே என போற்றுகின்றனர். கருவறையில் இறைவன் லிங்க வடிவிலே காட்சி தருகிறார். இறைவன் சன்னதிக்கு முன்பாக தனி சன்னதியில் தட்சன் சம்ஹார வீரபத்திர மூர்த்தியின் திருமேனியை வழிபடலாம். சூலம், மழு, கத்தி, கேடயம், கபாலம், மணி ஆகிய ஆயுதங்களை தாங்கிய 6 கரங்களுடன் காட்சி தருகிறார். இம்மூர்த்தியின் திருவடிவில் தட்சன் வீழ்ந்து கிடப்பது போல காட்டப்பட்டு உள்ளது. வீரம் என்பதற்கு அழகு என்றும் பத்திரம் என்பதற்கு காப்பவன் என்றும் பொருள். நம்மை அனைத்து இன்னல்கள் துன்பங்களில் இருந்து காத்தருள்பவன் இறைவன் என்பதை இங்கே வழிபட்டு உணரலாம். இத்திருக்கோயிலில் பைரவருக்கும் சிறப்பான வழிபாடு நடைபெறுகின்றது. மேற்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம், அதையடுத்து 3 நிலை உள்கோபுரம். ஆலயம் 2 பிரகாரங்களுடன் இவ்வாலயம் அமைந்துள்ளது. முதல் ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்தவுடன் நந்தி, பலிபீடம் உள்ளன. கொடிமர விநாயகர் உள்ளார். ஆனால் கொடிமரம் இல்லை. வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது விநாயகர், முருகன், மகாலட்சுமி, பைரவர், தல விநாயகர், நால்வர் சன்னதி ஆகியவைகளை காணலாம். 2வது கோபுரம் கடந்து உள்பிரகாரம் நுழைந்தால் விநாயகர், விஸ்வநாதர், பைரவர், சூரியன் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. கோஷ்டமூர்த்திகளான நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகிய மூர்த்திகளும் உள்ளன. சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளன. கருவறை சுவரில் தட்சன் ஆட்டு தலையுடன் சிவலிங்கத்தை பூஜிக்கும் சிற்பம் உள்ளது.
வீரபத்திரர் தெற்கு நோக்கி 8 கரங்களுடன் உள்ளார். இம்மூர்த்தியின் திருவடியில் தட்சன் வீழ்ந்து கிடப்பதை போன்று சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. கீழே செப்பு தட்டில் தட்சன் யாகம் செய்வது போலவும் பிரம்மன் இருப்பது போலவும் சிற்பம் உள்ளது. இதை தகட்டால் மூடி வைத்துள்ளனர். சிவாச்சாரியரிடம் கேட்டு அத்தகட்டை தள்ளச் செய்து இச்சிற்பத்தை கண்டு தரிசிக்கலாம். சம்ஹாரமூர்த்திக்கு பக்கத்தில் நடராஜர் சபை உள்ளது. கருவறையில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக வீரட்டேஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கின்றார். மூலவர் பெரிய திருமேனியுடன் சதுர ஆவுடையார் மீது மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். மண்டபத்தில் உற்சவ திருமேனிகள் வைக்கப்பட்டு உள்ளன. இவற்றுள் மயில் மீது ஒரு காலூன்றி நிற்கும் முருகன், சோமாஸ்கந்தர், விநாயகர், பிரதோஷ நாயகர் முதலியவை உள்ளன. திருப்பரியலூர் திருப்புகழ் வைப்பு தலங்களில் ஒன்று. இங்கு முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களும் கொண்டு விளங்குகிறார். இக்கோயிலில் பைரவருக்கு அர்த்தஜாம பூஜை சிறப்பாக நடைபெறுகின்றன. தட்சன் யாகம் செய்த தலம் என்பதால் தட்சபுரம் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானிடம் அளவற்ற வரங்களை பெற்ற தட்சன் செய்நன்றி மறந்து இறைவனை புறக்கணித்து வேள்வி நடத்தினான். உமாதேவி தனது தந்தையான தட்சனுக்கு அறிவுரை கூறியும் அவன் ஏற்கவில்லை. வேள்வியை தொடர்ந்தான். தட்சனையும் வேள்வியையும் அழிக்க இறைவன் வீரபத்திரரை அனுப்பினார். வீரபத்திரர் அவனது தலையை கொய்து வேள்வி தீயில் இட்டார். தட்சன் மனைவி வேதவள்ளியின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆட்டுத்தலையினை பொருத்தி மீண்டும் தட்சனை உயிர்ப்பித்தார் இறைவன். இறைவனது கருணையையும் வீரத்தையும் எடுத்து கூறும் தலமாக திருப்பரியலூர் விளங்குகிறது. ஞானசம்பந்த பெருமான் தமது திருப்பதிகங்களில் திருப்பரியலூர் இறைவன் பிணித்தீர்க்கும் மருந்தானவன், உயிர்காக்கும் அமுதமானவன், குளிர்ந்த சடை முடியை உடையவன் என்றெல்லாம் போற்றுகின்றார். திருப்பரியில் வீரட்டத்தானை போற்றுபவர்களுக்கு துன்பம் நீங்கும் என்கிறார்கள். திருவிழா. யாக சம்ஹார மூர்த்திக்கு தமிழ் வருட பிறப்பு, ஆடிப்பிறப்பு, ஐப்பசி சிறப்பு, புரட்டாசி சதுர்த்தி, தை முதல் தேதி, வைகாசி திருவோணம் நாட்களில் 6 முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது. கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வீதியுலா வருகிறார். இது சோழ நாட்டின் காவேரி ஆற்றின் தென்கரையில் உள்ள 158வது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் மற்றும் 41வது தலமாகும். இத்தலம் திருப்பரியலூர் என்று அழைக்கப்பட்டு தற்போது பரசலூர் என்று அழைக்கப்படுகிறது. இது அட்ட வீரட்டனம் வீரட்ட கோயில்களில் 4வது ஆகும். பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் திருவிலநகர் சிவனை வழிபட்டு இக்கோவிலுக்கு வந்ததாக சேக்கிழார் பதிவு செய்துள்ளார். திருஞான சம்பந்தரும் வள்ளலாரும் இந்த கோயிலின் சிவபெருமானை புகழ்ந்து பாடல்களை பாடியுள்ளனர். புராண கதைகள். இது அட்ட வீரட்டானம் வீராட்ட கோயில்களில் 4வது கோயில். இங்கு வீரபத்திரராக சிவபெருமான் தட்சனை அழித்து கொன்றார். அட்ட வீரட்டா தலங்கள். திருக்கண்டியூரில் சிவபெருமான் பிரம்மாவின் 5வது தலையை பறித்தார். அந்தகாசுரனை வீழ்த்திய திருக்கோவிலூர். சிவபெருமான் திருப்புரம் திரிபுர சம்ஹாரரை எரித்த திருவடிகை. சிவபெருமான் வீரபத்திரராக தட்சனின் யாகத்தை அழித்து அவனை கொன்ற இடம் பாரியலூர். சிவபெருமானின் கண் துளியிலிருந்து உருவான அசுரன் ஜலந்தரன் கொல்லப்பட்ட இடம் திருவிற்குடி. கஜமுகாசுரனை சிவபெருமான் கிழித்த திருவாளூர். திருக்கொற்கையில் சிவபெருமான் காமன் என்ற மன்மதனை எரித்து பின்னர் உயிருடன் எழுப்பினார். மார்கண்டேயனை காப்பாற்ற சிவபெருமான் யமனை உதைத்து 16 ஆண்டுகள் அருளிய திருக்கடையூர். கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை.
மயிலாடுதுறையில் இருந்து தரங்கம்பாடி செல்லும் பாதையில் செம்பன்னார் கோயிலை அடுத்து அருகில் இருந்த நல்லாடை செல்லும் பாதையில் சிறிது தூரம் சென்று பரசலூர் என்று கைகாட்டி உள்ள இடத்தில் வலதுபுறம் பிரியும் சாலையில் திரும்பி 2 கிலோமீட்டர் சென்றார் கோயிலை அடையலாம். கோயில் சாலையோரத்தில் உள்ளது. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.